பிரிட்டன் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரப்படி அங்கு வருகின்ற புலம்பெயர்ந்தவருடைய எண்ணிக்கை கணிசமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரிட்டன் மக்களுடைய மனநிலை மாறாமல் இருப்பதன் காரணமாக புலம்பெயர்ந்தவருடைய அரசியல் பின்புலங்களையும் கட்டுப்பாடுகளையும் இன்னும் அதிகமான தாக்கத்தை வருகின்ற காலப்பகுதியில் ஏற்படுத்தும் என்று ஒரு அச்ச நிலை அங்கு இருக்கின்ற புலம்பெயர்ந்த மக்களுக்கு உருவாகி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டினுடைய ஜூனுக்கு முற்பகுதியில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின் அடிப்படையிலும் அந்த நாட்டினுடைய மொத்த நிகர குடியேற்றம் என்பது 2 பங்காக குறைந்திருக்கிறது. அதாவது 2,04,000 குறைந்திருக்கிறது மக்களுடைய எண்ணிக்கை. இது அதுக்கு முந்தைய காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரம் கணிசமான அளவு அதிகரிப்பு, அதாவது குறைந்திருக்கிறது அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இது உண்மையாக இருந்த போதிலும் அங்கிருக்கின்ற மக்களுடைய மனநிலை வேறாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மோரின் குமன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆய்வறிக்கை வெளியாக இருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையின்படி பிரிட்டனுக்குள்ள வருகின்ற புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குது, அது அதிகரிச்சிருக்குதா குறைஞ்சிருக்கான்னு ஒரு கருத்து கணிப்பு என்பது மக்களிடம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பின்படி யூகேயில் இருக்கின்ற 67% மக்கள் அங்கு குடியேற்ற எண்ணிக்கை சென்ற ஆண்டு 2027ஆம் ஆண்டு அதிகரித்திருப்பதாக நம்புகின்றார்கள். அதிலும் குறிப்பாக ரீஃபார்ம் யூகேனுடைய ஆதரவாளர்கள் 80%மானவர்கள் குடியேற்றம் உயர்ந்திருக்கின்றது, குடியேற்றம் குறையல, அரசாங்கம் அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவரங்களுக்கும் மக்களுடைய மனநிலைக்கும் உண்மை தன்மையில மிகப்பெரிய மாற்றமாக இது கருதப்படுகின்றது. இந்த மக்கள் மனதில் இருக்கிற இந்த எண்ணம் என்பது கண்டிப்பாக புலம்பெயர்ந்த மக்களுடைய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய வாழ்வியலையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் கட்டுப்பாடுகளையும் வருகின்ற காலப்பகுதியில் ஏற்படுத்தும் என்று ஒரு அச்சநிலை தோற்றம் பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பாக புதிதாக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உள்துறை அமைச்சர் சபானா முஹ்மூத் நிறைய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார். புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தணும் அப்படின்றத அவர் எடுத்திருக்கின்ற அதிரடியான நடவடிக்கையாக இருந்தது. அதுல குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள் அங்கு போய் தங்களுக்கான குடியுரிமையை கோருகின்ற அந்த கால எல்லை என்பது 20 ஆண்டுகளாக நீடிக்கப்பட்டிருந்தது. அதே போல அங்கு வந்ததுக்கு பிறகு அவர்களுடைய சொந்த குடும்பத்தினரை உள்ளுக்குள்ள நாட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கான விதிமுறைகள்ல மிகப்பெரிய தடை என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கின்ற மக்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது என்று பல அதிரடியான சட்டங்கள் கொண்டு வந்திருந்தார். அந்த சட்டங்கள் மூலமாக புலம்பெயர்ந்தவர்கள் பிரிட்டனுக்குள்ள போறது கணிசமான அளவு குறைந்திருக்கின்றது. அது வரலாற்றில் இல்லாத அளவு, தசாப்த காலம் இல்லாத அளவுக்கான ஒரு குறைவை சந்தித்திருக்கிறது. அது அந்த கட்சிக்குள் இருக்கின்ற பல பேருக்குமே அது முரண்பாடான கருத்துக்களாக இருந்து வந்தது. ஆனால் அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருந்தாலும் புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கணிசமான அளவு குறைந்திருந்தாலும் கூட பிரிட்டன் மக்களுக்கு ஏன் மக்களுடைய எண்ணிக்கை, புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகின்றது அப்படின்ற ஒரு எண்ணம் ஏன் உருவாகின்றது என்றால், முக்கியமாக அங்கு நடக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம், அதிகளவாக பிரிட்டனுக்குள்ள அந்த சிறு படகுகள் மூலமாக வருகின்ற புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரிப்பது போலதான் செய்திகள் வெளியாகிறது. ஏனென்றால் அங்கு இருக்கின்ற மக்கள் நம்பக்கூடிய விஷயம், படகுகள் மூலமாக நாட்டுக்கு வரக்கூடிய புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆனால் 2025ஆம் ஆண்டுடைய புள்ளி விவரங்களை பார்க்கின்ற நேரம் இந்த சிறு படகுகள் மூலமாக நாட்டுக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை 42,000 இருக்கிறது. அங்க இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையில ஒரு 5% தான் இருக்குது. ஆனால் செய்திகள் அடிக்கடி வருவது, இப்படி சிறு படகுகள் மூலமாக வருகின்ற நபர்கள் மாட்டிக்கொள்வது, அகதிகளாக அந்தஸ்து கோரப்படுகிற விஷயங்களை பிரிட்டன் மக்கள் அடிக்கடி கேட்பதன் மூலமாக அவங்களுடைய நாட்டுக்கு புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இந்த நம்பிக்கை எப்படி மாறி போயிருக்கிறது, அந்த நாட்டில் இருக்கின்ற 74% மக்களுக்கு புதிதாக வந்திருக்கின்ற இந்த அரசாங்கத்துடைய குடியேற்ற கொள்கை மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லாமல் போகுமாக இருந்தால் அந்த நம்பிக்கையை உருவாக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இப்ப இருக்கிற அந்த ஆட்சியாளர்களுக்கு உருவாகும். அந்த நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டும், சேகரிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையில கட்டுப்பாடுகள் இன்னும் இறுக்கமாக்கப்படும் என்ற ஒரு அச்சநிலை என்பது கண்டிப்பாக தோன்றியிருக்கிறது. என்றால் மக்களை சமாதானப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் மக்களுடைய எண்ணம் பொய் என்று நிரூபிக்க வேண்டும், தங்களுக்கு ஆதரவு குறைந்து கொண்டு போகுமாக இருந்தால் அந்த ஆதரவை அதிகரிக்க வேண்டும் என்றதுக்காக சில சட்ட நடவடிக்கைகளை கண்டிப்பாக அவர்கள் பின்பற்ற வேண்டிய தேவை உருவாகும். அதற்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்படுகின்ற நேரம் இப்ப இருக்கிற புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் வருகின்ற எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக நிறைய
கட்டுப்பாடுகள் புதிதாக போடப்படுகிற நேரம் இந்த மக்களுடைய எண்ணப்பாடு வந்து கண்டிப்பாக அரசியல் விஷயங்கள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கம் அங்கு வாழக்கூடிய புலம்பெயர்ந்த மக்களுடைய வாழ்வியலையும், அந்த புலம்பெயர்ந்த மக்கள் அங்கேயே குடியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுபவர்களுடைய அந்த வாழ்க்கை நிலையிலும் மிகப்பெரிய கடினமான அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஒரு அச்ச நிலை அவர்களுக்கு உருவாகுது.